வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தினுடைய கள நிலவரத்த பார்த்துடலாம். நாமக்கல்ல திமுக சார்புல ராணி, அதிமுக சார்புல ஸ்ரீதேவி பி.எஸ். மோகன், நாம் தமிழர் கட்சி சார்புல பிரவீன், டிவிகே சார்புல திலீப் போட்டியிடுறாங்க. அரசு திட்டங்கள் அதிகமான மக்கள சென்றடைந்ததுல நாமக்கல் மக்கள் ரொம்ப ஹேப்பியா இருக்கக்கூடியத பார்க்க முடியுது. அந்த வகையில நாமக்கல்ல திமுகவுடைய வேட்பாளர் ராணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. பரமத்தி வேலூர பொறுத்தவரை திமுக சார்புல கே.எஸ். மூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதிமுக சார்புல சிட்டிங் எம்.எல்.ஏ. சேகர், நாம் தமிழர் கட்சியுடைய சார்புல அரவிந்த், தாவேகா சார்புல நந்தகுமார் ஆகியோர் போட்டியிடுறாங்க. இதுல சிட்டிங் எம்.எல்.ஏ. சேகர் கொடுத்த வாக்குறுதிகள நிறைவேத்தல அப்படிங்கக்கூடிய அதிருப்தி இருக்கு அதிமுக எம்.எல்.ஏ. மேல. அதே நேரத்துல முந்தைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மூர்த்தி, அவர் மேலயும் நிறைய அதிருப்திகள் இருக்கு. பட் அந்த தொகுதிய பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவர் மாறி ஒருவர் தான் வந்துட்டு இருக்கிறது வழக்கமா இருக்கிறதுனால, மூர்த்தி இந்த தொகுதியில் இம்முறை வாகை சூடுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. பரமத்தி வேலூர்ல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தவரை கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அதாவது திமுக கூட்டணியில ஈஸ்வரனும், அதிமுக சார்புல சந்திரசேகரும் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சார்புல ரேவதி, தாவேகா சார்புல கே.ஜி. அருண்ராஜ். இதுல கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரனும், அதிமுகவினுடைய சந்திரசேகரும் ஒரே கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதே கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அருண்ராஜ், தாவேகாவுடைய வேட்பாளர். முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியாக எல்லாம் இருந்தார். அவர் அதிமுகவுடைய ஓட்டுகள் இந்த தொகுதியில பதம் பார்க்கிறார். ஜாதி வாக்குகள், திமுக கூட்டணி பலம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரன் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அடுத்து திமுக சார்பில பாலு, அதிமுக சார்பில முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில யுவராணி, தாவேகா சார்பில விஜயலட்சுமி. இதுல அதிமுக வேட்பாளர் தங்கமணி ஏற்கனவே 3 முறை வெற்றி பெற்ற தொகுதி. தொகுதியில ஒவ்வொரு வீடும் அவருக்கு பரிச்சயம், ஒவ்வொரு நபரும் பரிச்சயம். தொகுதிக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டதுகளையும் அவர் போய் கலந்துக்கிறாரு. 4வது முறையாக போட்டியிடக்கூடிய தங்கமணிக்கு இந்த தொகுதியில் ஏறுமுகமாக இருக்கிறது. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சேந்தமங்கலம் தனி தொகுதி. திமுக சார்பில பூமலரு, அதிமுக சார்பில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரசேகரன், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில பொன்னுமணி, தாவேகா சார்பில பொன் சந்திரசேகர். இதுல யார் இந்த பூமலர்ன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்மையில் மறைந்தார் சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு. அவர் மறைந்திருந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி அவர்களுடைய மகள் தான் நிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தொகுதியில் அதிமுக கோலோச்சுகிறது. அதிமுகவினுடைய சந்திரசேகரன் இந்த தொகுதி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நன்கு அறிமுகம், பரிச்சயம் ஆகியவற்றின் அடிப்படையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிபுரம் தனி தொகுதி. ராசிபுரத்தை பொறுத்தவரை திமுகவுடைய அமைச்சர் மதிவேந்தனுடைய தொகுதி. பாஜக சார்பில பிரேம்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பில சசிகலா, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிடுறாங்க. இதுல திமுக வேட்பாளர் மதிவேந்தன் அமைச்சர். அவர் தொகுதி மக்களோடு நன்கு பரிச்சயமானவர். இன்னொன்னு அவருக்கு எதிராக பாஜக தான் நிக்குதுங்கிறதுனால, அவர் ரொம்ப எளிதாக கரை சேர்வதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. இதான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கள நிலவரமாக உள்ளது. மீண்டும் இன்னொரு மாவட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.